அவர் ஏற்கனவே அழிந்து விட்டார். கள்ள உறவு திமுகவோடு பலகாலமாக வைத்திருந்தவர் சட்டப்பேரவையிலேயே எங்கள் அப்பாவை பூஜை ரூமில் வைத்து, அதான் கருணாநிதியை பூஜை ரூமில் வைத்து அவங்க அப்பாவுடன் சாமி கும்பிட்டு விட்டு தான் மற்ற வேலையை செய்வோம் என்று சொன்ன அன்றே அவர் கள்ள உறவில் இருந்தார். அந்த கள்ள உறவை இன்று நிஜப்படுத்தி இருக்கிறார். அவ்வளவுதான். இது எங்களுக்கு லாபம், அவருக்கு அழிவு. பாஜக எங்களுக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்திருக்காரு ஓ பன்னீர்செல்வம். அதெல்லாம் அந்த கேள்வியே தேவையற்ற கேள்வி. அவர் தன் தலையில் மண்ணவாரி போட்டுக்கிட்டார். கள்ள உறவுக்காரர் என்ற பட்டத்தையும் பெற்றுவிட்டார். அவரை பற்றி ஏன் பேசுகிறீர்கள்? விட்டுவிடுங்கள். எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் பிரதமர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அது உங்கள் கருத்தாக இருக்கலாம், அது உண்மையல்ல. வேறு ஏதேனும் பேசுங்கள். செல்லா காசு கடலில் மூழ்கிவிட்ட ஒரு மனிதன் துரோகி என்ற பட்டத்தை பெற்றுவிட்டவர். அவரை பற்றி ஏன் பெரிதாக பேசுகிறீர்கள்? சில நாட்களுக்கு முன்பு முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜா அவர்கள் வந்து 1998 பாஜக கூட்டணியில் வெளியே வந்தது வரலாற்று பிழை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தேவையற்ற கேள்வி. அதிமுக பாஜக கூட்டணி எவ்வளவு வலுப்பெற்றிருக்கு? மேலும் சில கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கா? யாரோட பேசிட்டு இருக்கீங்க? அதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். பொதுச் செயலாளர் தான் இந்த கூட்டணி பற்றி பேசுகிறார். அந்த அதிகாரத்தை தான் எங்கள் 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களும் அவருக்கு கொடுத்துருக்கிறோம். பொறுத்திருந்து பாருங்கள். இல்லை, வலுவிழந்துகிட்டே இருக்கா? ஏன்னா இப்போ ஓபிஎஸ் அவர் வந்து வெளியேறி இருக்கார் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து. டிடிவி வந்து உங்கள் கட்சியில் கூட்டணி நீங்கள் இன்னும் முடிவெடுக்கல. இல்லை, இதெல்லாம் தேவையற்ற கேள்விகள். தன்னிகரற்ற தலைவராக, தனியாட்சி அமைக்கக்கூடிய மாமனிதராக மக்கள் கூட்டணி அமைத்து கொண்டு வலம் வருகிற எடப்பாடியார் என்பதை மக்கள் அறிவார்கள். இது போன்ற கேள்விகளை கேட்காதீர்கள். ஜனநாயக கூட்டணி ஒரு ஆபத்தான கூட்டணின்னு பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்றாரு. பண்ருட்டி ராமச்சந்திரன் பல கட்சிகள் மாறியவர்கள், பல கொள்கைகளுக்கு சொந்தக்காரராக இருந்தவர். அவருக்கெல்லாம் ஏன் நீங்கள் பத்திரிகைகள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. மும்மொழி கொள்கை நீங்கள் ஏற்றுப்பீங்களா பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால? அதை பற்றி தெளிவுபட எடப்பாடி கூறிவிட்டார். அதை நீங்கள் படித்து பாருங்கள். பத்திரிகையை நீங்கள் படிப்பதில்லை, அவர் பேச்சையே கேட்பதில்லை என்பதை காட்டுகிறது. பாஜக கொண்டு வருவோன்னு சொல்றாங்க சார், பாஜக கொண்டு வருவோன்னு சொல்றாங்க, அதிமுக ஏற்க மாட்டேன்னு சொல்றீங்க. இல்லை, அதிமுகவுடைய 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஆணித்தரமான கொள்கை இருமொழி கொள்கை, ஆங்கிலம் தமிழ். இதை எந்த காலத்திலும் அதிமுக எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக மீறாது என்பதை எடப்பாடியார் தெளிவுபடுத்தி. பாஜக நினைத்தாலும் கொண்டு வர முடியாது, அப்படி எடுத்துக்கலாமா சார்? பாஜகவே டெல்லியில் வந்து கூட்டாட்சி தானே இருக்காங்க, தனியாட்சி அமைக்க முடியாமல் போயிடுச்சு. இல்லை, அதெல்லாம் கேட்காதீங்க. ஐயா, அவருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நீங்கள் என்ன வந்து செல்லா காசுகள் கடலில் மூழ்கி விட்டவர்கள் தான் நாட்டையே ஆள போகிறாங்கிற மாதிரி ஒரு கற்பனையில் பத்திரிகையில் பேசாதீங்க. உங்கள் பத்திரிகை மேலேயும் மக்களுக்கு சந்தேகம் வரும். ஓபிஎஸ் சார் வாழ்க்கை அனுப்புறீங்களா சார்?